அப்போ வந்து அந்த மாதிரி நான் புத்தகத்தை படித்தேன். இதில் அந்த வார்த்தை வந்து நானும் படித்த பிறகு இல்லை அதில் நான் இவரை பார்க்கணுமேன்னு சொன்னேன். அவங்க தான் இப்போ ஏற்பாடு பண்ணேன். அப்போ தான் முதல்ல நானும் நான் ரொம்ப சிரிக்கிட்டேன். நானும் சௌந்தரமாகவும் போய் இவரை நமஸ்காரம் பண்ணிட்டோம். பண்ணிட்டு இது என்ன நடந்ததோ சொல்லி அந்த வார்த்தை உங்கள் புத்தகத்தில் இருக்குன்னு நான் அந்த வார்த்தை நான் எழுதினமா எனக்கு ஞாபகம் இல்லைன்னார். நானும் பூரா படிச்சுட்டேன் இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்போ போய் அந்த புத்தகம் காப்பி ஒன்று வேணும்னு கேட்டேன். இல்லை அது முடிஞ்சு இருந்து போச்சு அவுட் ஆஃப் பிரிண்ட்டு. நான் அதுக்கப்புறம் நர்மதா பதிப்பத்தில் சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் விரிவான பதிப்பு, அதாவது ஏணிப்படிகள் மாந்தர்கள்ன்ட்டு அந்த புத்தகம் வெளிவருது வரப்போகிறது வந்தால் நான் தரேன். நான் பேசிகிட்டே இருக்கோம். நர்மதா பதிப்பத்தை கொண்டு ஒரு பண்டில் கொண்டு வந்து வச்சான். அதை எடுத்துகிட்டு அவரே கையால் இந்த இதை பேப்பரை கிழிச்சிட்டு எடுத்து எனக்கு ஒரு காப்பியும் சௌந்தரம்மாவுக்கு ஒரு காப்பியும் கொடுத்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, உங்கள் ஞாபகத்தை நீங்கள் எழுதி கைச்சு போட்டு தேதி போட்டு கொடுங்க. அது மாதிரி போட்டு 1990 டேட் மறந்து போயிட்டேன். அப்போ நமஸ்காரம் பண்ணிட்டேன். எதில் வந்தேன்னார். நான் காரில் வந்தேன். காரை இங்கே விட்டு போனார். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனிவாசன் டிரைவர், அவர் தான் கடைசி வரைக்கும் அவர் கார் ஓட்டியிருந்தான். நான் கடைக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு கார் கொண்டு வர சொல்லி நான் அப்புறம் போனேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு அவர் டெய்லி நடந்தே போய் எல்லா சிஸ்டர்களையும் விட்டு போய் பார்த்துன்னு வந்திருந்தார். நான் பார்க்கும்போது 93 ஞாபகம் வயசு கரெக்டாக. உங்களுக்கு தான் கரெக்டாக தெரியும். அவரை விட மகாபிரிவை விட 3 வயசோ இல்லை 7 வயசோ கம்மி, 10 வயசு கம்மி. அப்போ அதனால் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு முடியலைன்றதுனால காரில் போகலான்னு நினச்சிருந்தார். அந்த சமயம் நான் போய் சேர்ந்தேன்னா எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சின்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி போயின்னு வந்து ஒரு நாள் என்ன பண்ணார், எல்லா இடத்துக்கும் போவார். கிட்டத்தட்ட சிஷ்யகன்ற ஸ்தானத்துக்கு அத்தனை ஆற்றுக்கும் போவார். இந்த 5 நாள் 3 நாள் 4 நாள் அப்புறம் எங்கேயோ ஒரு ஆற்றுக்கு அங்கே தங்கியிருப்பார். அப்படி மாறி மாறி இருந்தார். ஒரு நாள் கடைக்கு என்னை பார்க்க வந்திருந்தார். வந்துட்டு எப்போவுமே பெரும்பாலான பக்தர்கள் அவர் தரிசித்து பேசினதுன்னா கார்லேயே தான். கார்லேயே உட்காந்து பேசிட்டு அப்புறம் அப்படி கிளம்பிடுவார், அடுத்து விட்டு கிளம்பிடுவார். அப்போ கூப்பிட்டா நான் பின்ன போனேன். அப்புறம் இது ஒரு கட்டடம் ஆச்சு. அப்புறம் வேறு என்ன இருக்குனார். பின்னாடி இன்னொரு கட்டடம் இருக்குன்னு. அதுக்கப்புறம் என்ன இந்த தெருவை தாண்டி அங்கே ஒரு கட்டடம் இருக்குது. எங்கள் மதர் அங்கே போனால் ஒரு கதை பூட்டி வச்சுருந்து அங்கே தான் அவர் டெய்லி வந்தது. இது என்னன்னு கேட்டார். இது வந்து வேறு குடோன் பார்சல் ஆச்சு. நான் வந்து சாயந்தரம் இங்கே வந்துடுறேன்னாரு. சுவாமி இது மாதிரி இதுக்கு இது இல்லை, அதாவது அட்டாச்சு பாத்ரூம் இல்லை, இன்றைக்கி யூஸ் பண்ணுறது கஷ்டங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சீக்கிரமாக ஒரு வாசப்படி வச்சு பக்கத்தில் பாத்ரூம் இருக்குது, போய் வர மாதிரி சௌகரியம் பண்ணி கொடுத்துறேன்னு. பரவாயில்ல, நான் பகல் பூரா வெளியில் தான் இருக்க போகிறேன். பகலில் அவங்க இன்ஜினியர் வேலை செய்யட்டும், நான் நைட்டு வந்து நான் பாத்ரூம் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து எனக்கு அது இல்லாதனால ஒன்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லைனார். ஜிஆர் நடராஜர்னு சொல்லிட்டு சங்கரமடத்துக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் தான் அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு.